வணக்கம், என் பேர் சுமதி. நாங்கள் மண்ணாடிப்பட்டு தொகுதி. என்னோட பேர் திவ்யா. நான் மண்ணாடிப்பட்டு தொகுதி காட்டேரிப்பம் கிராமத்தில் இருக்கிறேன். நாங்கள் வீடு கட்ட திட்டத்தில் மோடி திட்டத்தில் நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தோம். கூரை வீடு தான் இருந்தது. இப்போதைக்கு நாங்கள் கொடுத்தோம்னா 2 லட்ச ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் கேஸ் மட்டும் போட்டு இருக்கோம். நான் ஒரு 10 வருஷமாக வாடகை வீட்டில் தான் வச்சு வந்துட்டுருக்கேன். இப்போ மோடி அரசு திட்டத்துக்கு பதிஞ்சு சொந்த வீடு. நாங்கள் இவ்வளோ நாள் வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த அரசு இருந்ததுனால நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறோம். இந்த திட்டம் கொடுக்கலன்னா எங்களால் இந்த நிலைமைக்கு வர முடியுமா நாங்கள் எதிர்பார்க்கல. எங்கள் திட்டம் வந்தனால தான் நாங்கள் வீடே கட்ட ஆரம்பித்தோம். அதனால் இந்த ரோடு இல்லாமல் தான் நாங்கள் சேத்துல தான் நாங்கள் நடந்தோம். நமச்சிவாயம் வந்த பிறகு தான் இந்த ரோடு எங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆகி வந்தது. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறோம். நாங்கள் கூரை வீடு தண்ணியில் தான் இருந்தோம், பள்ளத்தில் தான் இருந்தோம். அந்த பள்ளத்தை விட்டு கரை ஏறி வரது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்துலேருந்து எங்களை மீண்டு கொண்டு வந்து ரொம்ப நன்றி. இப்போ இந்த வீட்டோட திட்டத்தினால என்னோட வாடகை வீடு கஷ்டத்துக்கு வந்து இங்கேயே சொந்த வீடு கட்டுறதுக்கு ஆதாரமாக இருந்தது. இப்போ மோடி திட்டத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி நிறைய இது கொடுத்துருக்காங்க, ரோடு வசதி எல்லாமே இருக்கு. அதனால நெக்ஸ்ட் டைமும் அதே மாதிரி பட்ஜெட் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடு இல்லைனாங்க நாங்கள் பலதல் தான் இருக்கணும். நாங்கள் வீடு இருக்கிறதுனால தான் நாங்கள் முன்னேற முடியும். எல்லாம் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. மோடிக்கு நன்றி சொல்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்குமே நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நமச்சிவாயம் ஐயா மறுபடியும் வருது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கையோட இருக்கிறோம். அவர் எங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரு. நல்ல நிலைமை நல்லா இருக்கும். அடுத்த டைமும் அவர் வரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவரும் வரணும்.